Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல நல்ல டேஸ்டியா சூப்பரான ஒரு கிறிஸ்பியான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ரெசிபி செய்யிறதுக்கு நம்ம எந்த ஒரு மாவு ஐட்டமும் யூஸ் பண்ணல. ஆனா சூப்பரா கிறிஸ்பியா ஒரு ஸ்நாக் வந்து நம்ம செய்ய போறோம். சாப்பிடுறதுக்கு அவ்ளோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதுவரைக்கும் நீங்க இந்த ஸ்நாக்கை வந்து ட்ரை பண்ணிருக்கவே மாட்டீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே போய் நீங்க ட்ரை பண்ணுங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ஸ்நாக் வந்து இருக்கும். வாங்க இந்த கிறிஸ்பியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சர்க்கரைவள்ளி கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் நான். அதாவது நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்றது போல் ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2-3 கிழங்கு வந்து வாங்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா நீளமாக பெருசாக இருக்கிற மாதிரி நான் சர்க்கரைவள்ளி கிழங்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல இந்த 2 பக்கமும் கட் பண்ணி எடுத்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா சமமாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தண்ணியில் நல்லா நீங்கள் கிழங்கு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா மண் மேலே நிறையா இருக்கும். மண் இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிற தோலை நீங்கள் எடுத்துகிட்டு செய்கிறதா இருந்தாலும் செய்யுங்க. மேலே இருக்கிற தோலோடு நீங்கள் சீவறதா இருந்தாலும் சீவலாம். அது உங்களோட விருப்பம்தான். நல்லா இந்த கலர்லேயே நல்லா சூப்பராக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படி தோலோடு சீவிக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் கலர்லாம் மேலே மாறி இருக்கு பாருங்கள். அதனால் தோல் சீவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறேன். சும்மா லைட்டாக ஒன்றும் பாதியமாக நம்ம தோல் வந்து மேலே சீவி எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காய் துருவுற இந்த துருவல் இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேயே வந்து ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை வச்சு சர்க்கரைவள்ளி கிழங்கை நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நீளமாக ஸ்லைஸ் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ரோல் பண்ணுற அளவுக்கு நமக்கு நீளமாக வேணும். அது இந்த அளவுக்கு நீளமாக இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்கள், இப்படி நம்ம ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நீளமாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை இந்த அளவுக்கு நீளமாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளமாக வருதோ அதுக்கேற்றது போல் நீங்கள் நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லைஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது. நல்லா மெல்லிஸாக இந்த மாதிரி இருக்கணும், பார்த்துக்கோங்க. ரொம்ப மொத்தமாக ஆயிடுச்சுன்னா எண்ணெயில் ஃப்ரை பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இப்படி ரோல் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் ரொம்ப மொத்தமாக நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்காதீங்க. இதே போல் எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் வந்து சர்க்கரைவள்ளி கிழங்கு. இந்த மாதிரி நல்லா நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப மொத்தமாக மட்டும் ஸ்லைஸ் பண்ணிடாதீங்க. எந்த சைஸில் வருதோ அந்த சைஸுக்கு நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஒரே சைஸில் தான் வரணும் அப்படின்லாம் இல்லை. இப்போ பாருங்கள், இது வந்து சின்னதாக இருக்குது, இதை ரோல் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு விட்டுறாதீங்க. இதையும் நம்ம ரோல் பண்ணலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணுறதுக்கு கரெக்டாக தான் இருக்கும். இவ்வளோ பெருசும் நம்ம ரோல் பண்ணலாம். நீங்கள் இவ்வளோ பெருசாக எடுக்கிறதுக்கு பதிலாக சின்னதாக எடுத்திங்கன்னா கூட சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் எண்ணெயில். ஒரு 2-3 ரோல் மட்டும் வந்ததுன்னா கூட உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ ஈஸியாக இருக்குமோ அது போல் நீங்கள் லென்த் வந்து அதுக்கு ஏற்றது போல் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்லைஸ் பண்ணியிருக்கிற இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கை இந்த மாதிரி நல்லா அப்படியே சுருட்டிக்கோங்க. சுருட்டினதுக்கப்புறமா இந்த ஸ்டிக்கை வச்சு இப்படி குத்தி விட்டுருங்க. நீங்கள் சர்க்கரைவள்ளி கிழங்கு ஒரே மாதிரி நல்லா நேராக இருக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஷேப் வந்து உங்களுக்கு ஒரே அளவாக கிடைக்கும். இல்லைனா இந்த மாதிரி கொஞ்சம் மாறி தான் வரும். இதே போல் எல்லாத்தையுமே நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரைவள்ளி கிழங்கு வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி இந்த ஸ்டிக்கை வச்சு நம்ம குத்தி விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிவிட்டு ஸ்டிக்கை வச்சு குத்தி வச்சுட்டோம். அழகாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் பொரிக்கிற வேலை தான். இப்போ அடுத்ததான் நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இப்போ எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரைவள்ளி கிழங்கு இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம நல்லா ரோல் பண்ணியிருக்கிறதுனால உள்ளே 2-3 சுற்று வந்து சுற்றி இருக்கும். வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். அதனால் பார்த்து குக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாகவும் வைக்கக்கூடாது, மீடியம்லேயும் வைக்கக்கூடாது. மாற்றி தீயை கொஞ்சம் ஏற்றி இறக்கி நம்ம குக் பண்ணும் போது தான் அப்போ தான் நம்ம கரெக்டாக குக் பண்ணி எடுக்க முடியும். கிறிஸ்பியாகவும் தீஞ்சு போகாத மாதிரியும். கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படி தீயை கொஞ்சம் மாற்றி குக் பண்ணுங்கள். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுக்கணும். அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுத்தோம்னா எல்லா பக்கமும் நல்லா வெந்து கிறிஸ்பியாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரைவள்ளி கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம எடுத்தோம்னா
நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியில் எடுத்துக்கிறேன். இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். கலர் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மாறி இருக்குது பாருங்கள். ரொம்ப மாற வேணாம், கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நம்ம குக் பண்ணால் போதும். அங்கங்கே ஒரு சில இடத்துல மட்டும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிட்டு வந்திருக்கு. இதே போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா சக்கரவள்ளி கிழங்கையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் எண்ணெயில் வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஆறிடுச்சு. சூடு ஆறினதுக்கு அப்புறமா நம்ம இந்த ஸ்டிக்கை வந்து நம்ம எடுத்துடணும். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக எடுக்கணும், உடஞ்சிரும். கொஞ்சம் இப்படி லைட்டாக இப்படி திருப்பினோம்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் இதுக்குள்ளே இருக்கிற ஸ்டிக்கை எடுத்துகிட்டு நம்ம தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஸ்டிக் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அழகாக சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். அந்த குச்சியை எடுக்கிறதுக்கு டைம் வேஸ்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த குச்சியோடவே அப்படியே சக்கரை பாகில் வந்து போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இது பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்நாக் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை அந்த குச்சியை எடுத்துகிட்டு செய்யணுன்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பார்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன். இந்த பேனில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து சேர்த்துக்க போகிறேன். நம்ம எடுத்த ஒரு சக்கரவள்ளி கிழங்குக்கு ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்தால் போதும், கரெக்டாக இருக்கும். ஒரு 100லிருந்து 150 கிராம் சர்க்கரை வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இது கூடவே தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சர்க்கரை கரையிறதுக்கு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம்னா போதும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு சர்க்கரையை கரைச்சிக்கலாம். நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இப்போ இந்த சக்கரவள்ளி கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். அதை வந்து இப்போது நம்ம சக்கரை பாகில் போட்டு நல்லா புரட்டி எடுக்க போகிறோம். நல்லா ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்கு ஸ்நாக் வந்து. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்நாக்கை வந்து இதுக்குள்ளே போட்டு நல்லா புரட்டி எடுக்க போகிறோம். ரொம்ப நேரம் சக்கரை பாகில் இருக்கக்கூடாது. கரெக்டாக ஒரு 10 செகண்ட் இல்லைன்னா 30 செகண்ட் மட்டும் இருந்தால் போதும். எல்லா பக்கமும் ஸ்வீட் வந்து படணும்னு இல்லை, சும்மா லைட்டாக அப்படியே கலந்து கொடுத்துருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க சர்க்கரை பாகு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம். இப்போ நான் எடுத்துடுறேன். ஏன்னா நம்ம கிறிஸ்பியாக பொரிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கிறிஸ்பினஸ் வந்து போயிடக்கூடாது. சக்கரை பாகில் ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா ஒரு 10 செகண்டே போதும், கரெக்டாக இருக்கும். சக்கரை பாகுலேருந்து எடுத்ததுமே இதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக நான் வந்து எள்ளு தூவி விட்டுக்கிறேன். ஏன்னா அந்த சக்கரை பாகு காயறதுக்குள்ளவே நம்ம வந்து எள்ளு சேர்த்தோம்னா தான் அது மேலே ஒட்டும். கொஞ்சம் சர்க்கரை பாகு ட்ரை ஆகட்டும். அப்போ வந்து எடுத்து தனியாக வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை பாகு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிட்டேன். நல்லா கிறிஸ்பியாக ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக் வந்து. நம்ம எந்த ஒரு மாவையும் பயன்படுத்தலை, ஆனால் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். சக்கரவள்ளி கிழங்கு சர்க்கரை மட்டும் இருந்ததுனாலே போதும், பர்ஃபெக்டாக சூப்பராக ஒரு ஸ்நாக் ரெடி பண்ணிடலாம். இந்த ஸ்நாக் நல்லா கிறிஸ்பியாக ஸ்வீட்டாக வரதுக்கு 2 டிப்ஸ் தான். எந்த அளவுக்கு நல்லா நம்ம மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். ரொம்ப மொத்தமாக நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிட்டீங்கன்னா எண்ணெயில் என்ன தான் நம்ம ஃப்ரை பண்ணாலும் கலர் மாறுமே தவிர அந்த கிறிஸ்பினஸ் வந்து இருக்காது, கொஞ்சம் நேரத்துலேயே போயிடும். நல்லா மெல்லிஸாக நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு ரோல் பண்ணி நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு ஸ்நாக் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் சர்க்கரை நல்லா கரைஞ்ச உடனே டக்குன்னு ஒரு 10 செகண்டில் நீங்கள் எல்லாத்தையும் போட்டு நல்லா சக்கரை பாகில் புரட்டி எடுத்துடணும். ரொம்ப நேரமாக சர்க்கரை பாகிலே வெட்டக்கூடாது ஸ்நாக் வந்து. அப்போ வந்து சாஃப்ட் ஆகிடும், கிறிஸ்பியாக இருக்காது. ஒரு 10 செகண்டே போதும். இந்த 2 டிப்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பரான ஒரு ஸ்வீட் வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் மேலே வந்து அழகுக்காக கொஞ்சம் எள்ளு வந்து நான் தூவி விட்டுருக்கேன் பாருங்கள். பார்க்கவே அது இன்னும் அழகு கொடுக்குது. அவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக ஸ்வீட்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்து இது போல் ஸ்நாக் வந்து உடனே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.